பாருங்க இதை வந்து அவர் டிஜிபி தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, இதெல்லாம் இதில் உண்மை இல்லை, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், நாங்கள் விசாரித்த போது இந்த மாதிரி இல்லைன்னு ஒரு ருட்டீனாக பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் வந்து சாதாரண சம்பவம் இல்லை. ஏன்னா அவங்க வீடு எப்படி பற்றிக்க, ஒரு போலீஸ் அதிகாரி வீடு எவ்வளோ இதுவாக அப்ரோச் பண்ண முடியுமா? அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா இல்லையா, இல்லை அவங்கள பயமுடுத்துறதுக்காக நடந்த செயலா? இது பின்னணியில் அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆளுங்கட்சியிலையும் சரி ஆளுங்க கூட்டணியில் கூட நிறைய பேர் பேசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய மேட்டருங்க. அண்ட் ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் ரெக்ரூட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி வந்தவங்க, அவங்க பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு அலாட் ஆகிறாங்க. இது அடுத்த மேட்டருங்க. இந்த மேட்டர்லையும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த ஐபிஎஸ் அதிகாரி எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே. நம்ம காவல்துறை எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கு, காவல்துறை மேல என்ன அரசியல் ஒரு நிர்பந்தம் வருது, என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் லைட்டாக டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. அண்ட் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பதவி நியமனம் செய்வதற்கோ நீக்குவதற்கோ மாநில அரசுக்கு பவர் கிடையாது. இப்போ பாருங்க, ஒரு பெண் அதிகாரி இந்த மாதிரி குற்றச்சாட்டு, அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ அதிகாரிக்கே பெண் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ நம்மளாம் சாமானியர்கள். இதில் ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வருங்க. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்த்திட்டே போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நாளைக்கு கூட்டணி கட்சிகளும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் இப்போ பாருங்க, பத்திரிகைக்காரங்க மீது ஆக்ஷன் எடுக்கிறது. அதாவது எதை அவங்க பத்திரிகை உலகம் எதை காமிக்கிறது, என்ன இருக்கிற நிலைமையை பற்றி எடுத்து சொல்கிறாங்க, அது பத்திரிகைக்காரங்களோட கடமை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி கல்பனா நாயக் விவகாரம், அதாவது கடந்த 6 மாதம் முன்னாடி என்னை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் தற்போதைய நிலையில, அதாவது கடந்த 3ஆம் தேதி வெளியாகி இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிஜிபி ஏடிஜிபி அப்படின்னாலே மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் வருவாங்க. அதே நேரத்தில் வந்து கல்பனா நாயக்கை பொறுத்த வரைக்கும் தலித் சமுதாயத்தை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்குள்ளே வர்றாங்க. இந்த விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் எஸ்சி எஸ்டி ஆணையம் இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், பார்வை எப்படி சார்? இங்கே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி, இப்போ நீங்கள் சொல்வது போல் அவங்க வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி சொல்லும் பொழுது அவங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது பாருங்க, இதை வந்து அவர் டிஜிபி தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, இதெல்லாம் இதில் உண்மை இல்லை, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம், நாங்கள் விசாரித்த போது இந்த மாதிரி இல்லைன்னு ஒரு ருட்டீனாக பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் வந்து சாதாரண சம்பவம் இல்லை. ஏன்னா அவங்க வீடு எப்படி பற்றிக்க, ஒரு போலீஸ் அதிகாரி வீடு எவ்வளோ இதுவாக அப்ரோச் பண்ண முடியுமா? அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா இல்லையா, இல்லை அவங்கள பயமுடுத்துறதுக்காக நடந்த செயலா? இது பின்னணியில் அரசியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையாக இருக்கிற போலீஸ் அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அன்இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுத்து வச்சிருவாங்க. ஆனால் உயிருக்கே ஆபத்து ஏற்படுற மாதிரி ஒரு இது இருந்து வச்சுக்கோங்க. ஒரு போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறாங்க, என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, நான் தப்பிச்சு போயிச்சிட்டேங்கிறாங்க. இதனால்தான் பாருங்க, ஆளுங்கட்சியிலையும் சரி ஆளுங்க கூட்டணியில் கூட நிறைய பேர் பேசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய மேட்டருங்க. அண்ட் ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் ரெக்ரூட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகி வந்தவங்க, அவங்க பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஸ்டேட்டுக்கு அலாட் ஆகிறாங்க. இது அடுத்த மேட்டருங்க. இந்த மேட்டர்லையும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த ஐபிஎஸ் அதிகாரி எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே. இப்போ மம்தா பானர்ஜி நாங்கள் ஆட்சி நடக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மோசமாக ஆட்சி நடக்கிறான்னா மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளம். இப்போ தமிழ்நாடு என்ன அதோட போட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா? போலீஸ் அதிகாரிகள் நம்ம சைடில் இல்லைன்னா அவங்கள விரட்டு. அதுதான் நம்ம மேற்கு வங்காளத்தில் ஆகி வச்சிருக்கு பாருங்க. அதனால தான் ஆர்ஜி கார் இன்சிடென்ட் வருது. இப்போ தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக பாலி தொலைவு ஒன்றொன்னா கேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம காவல்துறை எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கு, காவல்துறை மேலே என்ன அரசியல் ஒரு நிர்பந்தம் வருது, என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது.
ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் லைட்டாக டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. அண்ட் ஒரு 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 ஐபிஎஸ் ஆஃபீஸரை பதவி நியமனம் செய்வதற்கோ நீக்குவதற்கோ மாநில அரசுக்கு பவர் கிடையாது. உங்க கேடர் அவங்க. ஆனா கண்ட்ரோலிங் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஹோம் மினிஸ்ட்ரி. இல்ல அதனாலதான் சார் இப்போ வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வர்றதுனாலதான் இந்த விவகாரத்தை மத்திய அரசாங்கம் அந்த ஹோம் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லைங்க, முதல்ல சிபிஐ என்கொயரி இப்போ என்ன சிபிஐ என்கொயரி பாருங்க. சிபிஐ என்கொயரி போடுவதற்கு உங்களுக்கு மாநில அரசோட அனுமதி இல்லாமல் போட முடியாது. அதுதான் சிஸ்டம். ஆனால் இந்த மேட்டர்லாம் இந்த கோர்ட்டுக்கு போச்சு வச்சுக்கோங்க. இந்த மேட்டர் இப்போ ஹைகோர்ட் சொல்லிச்சுன்னா இல்லை நீங்கள் அதை சிபிஐ என்கொயரி பண்ணுங்கன்னா அப்போ கட்டாயமாக சிபிஐ என்கொயரி நடக்கும். ஆனால் இதை தவிர்த்து பாருங்க, இவர் வச்ச குற்றச்சாட்டு இவங்க கட்டாயமாக விண்ணப்பம் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அனுப்பாமல் இருந்திருக்காது. இது மேலே டெஃபினட்டாக ஐபி ரிப்போர்ட்டு போயிருக்குது. மத்திய அரசோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட் போயிருக்குது. என்ன சம்பவம், ஏன் இப்படி நடக்குது. இவ்வளோ பெண் உரிமையை பற்றி பேசுகிறாங்க நம்மளாம். ஆனால் ஒரு பெண் அதிகாரிக்கு இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தங்க? அவங்களே கற்பையினால. ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை தானே. அவங்க இதில் அந்த இடத்துல ஆஃபீஸில் அந்த நெருப்பத்திட்டது உண்மையா இல்லையா? சம்பவம் நடந்தது. இது வெறும் ஆக்சிடெண்ட்டா இல்லை ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? சார் இப்போ இப்போ எடுத்துக்கிட்டா சார் வந்து காவல்துறை முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை பல பேர் முன்வைக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஜிபி பொறுத்த வரைக்கும் அவருடைய அலுவலகத்திலேயே திட்டமிட்டு கொலை செய்வதற்காக தீ வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த பக்கம் ஒரு பரபரப்பா போகும் போதான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் விவகாரத்துல பத்திரிகையாளர்களை காவல்துறை துன்புறுத்தக்கூடாது, அவருடைய மொபைல் செல்போன்களை எல்லாம் அவங்க இடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. அப்ப இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த காவல்துறை மூலமாக முதல்வர் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் நெருக்கடி ஏற்படுகிறது காவல்துறைய செயல்பாடுகள் மூலம் அப்படின்னு பார்க்கலாமா சார்? இல்லைங்க, இப்போ நீங்கள் ஞானசேகர சம்பவமாக, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் சம்பவமாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஏடிஜிபியோட சம்பவம், ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே ஃபோக்கஸ் இருக்குதுங்க. காவல்துறை சிஎம் கீழே டைரெக்டாக வருது. அதே நேரத்தில் காவல்துறையில் ஆஃபீஸர்ஸ் அவங்க எவ்வளோ தூரம் பொலிட்டிக்கலாக லாயல் ஆகிட்டாங்க. பொலிட்டிக்கல் லாயல்ட்டியில் நடக்குது. அது நடக்கும்போது என்ன ஆகுது, காவல்துறையில் எந்த மாதிரி சம்பவம் வரும் பொழுது முதல்வர் மீது ஒரு கட்டாயம் வந்துடுறது. ஏன்னா இவங்களை டிஃபெண்ட் பண்ணணும்னு. பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி சம்பவம் என்ன காமிக்கிறது, சட்ட ஒழுங்கு நிலைமை பற்றி தான் ஃபோக்கஸ் வருதுங்க. இப்போ பாலியல் தொல்லை, இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு சம்பவம் இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரும்போது காவல்துறை செய்ய வேண்டிய வேலை செய்கிறாங்களா, பெட்ரோலிங் நடக்குதா, எந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் பண்ணணுமோ அது நடக்குதா, இல்லை அரசியல் ப்ரெஷரில் அரசியல் இதில். இப்போ பாருங்கள், இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன், அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குது அந்த ஞானசேகரனோட, அதையும் இதாச்சு பாருங்கள். அதில் ஹைகோர்ட் மேட்டர் கூட வந்துருச்சு, ஹைகோர்ட்டே சொல்ல முடியாச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது வருதுங்க. அந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அதில் பின்னாடி அதுக்கு காரணம் அரசியலாம், இல்லை காவல்துறை தரப்புலேருந்து சரியாக செயல்படவில்லையா? அப்படி செயல்படவில்லை என்றால் அதுக்கு பொறுப்பு யாரோட பொறுப்பு? அது டிஜிபி, நீங்கள் போட்ட ஆள் தான் டிஜிபியாக இருக்காங்க. இது எந்த லெவலில் ஃபெயில் ஆகுது, எங்கே பிரச்சனை? ஏன்னா இப்போ வரப்போகிற ஒரு ஆண்டு காலம் தேர்தல் நெருங்கி இருக்கிற நேரத்தில் இது எல்லாமே ஒரு இஷ்யூ ஆகுங்க. எப்படி காவல்துறை செயல்படுறது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது. அப்படி இப்போ பாருங்க, ஒரு பெண் அதிகாரி இந்த மாதிரி குற்றச்சாட்டு, அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ அதிகாரிக்கே, பெண் அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ நம்மளாம் சாமானியர்கள். இதில் ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வருங்க. இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து இது மாதிரி நிகழ்த்திட்டே போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நாளைக்கு கூட்டணி கட்சிகளும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அதே நேரத்தில் இப்போ பாருங்க, பத்திரிகைக்காரங்க மீது ஆக்ஷன் எடுக்கிறது. அதாவது இவங்க கண்டுபிடிக்க விரும்புகிறாங்க எப்படி நியூஸ் வெளில போகுதுன்னு. சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் சம்பவம் எப்படி, அந்த சம்பவத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பப்ளிசிட்டி அப்படி போகிறது. இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷன் எந்த பக்கம் போகிறது பாருங்க. அதனால தான் ஹைகோர்ட்டை எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடியில் பல உண்மைகள் வெளியில் வந்துரும்போது சொல்லி தான் பத்திரிகைக்காரங்க மேலே ஆக்ஷன் ஆகுது.
மத்திய அரசு எமர்ஜென்சி, அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆளுங்கட்சியினர். பிரதமர் மோடி சர்வாதிகாரி ஆயிட்டாரு, அவர் அரசு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது, உரிமைகளை பறிக்கிறதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பத்திரிகைக்காரங்கள மீது அவங்க மொபைலை பிடிச்சி வச்சு என்ன கண்டுபிடிக்க பாக்குறீங்க? அவங்களுக்கு தொடர்பு இருந்து ஞானசேகரனோட தொடர்பு யாரோட இருந்தது? யார் அந்த சார்னு கேள்வி கேட்கறாங்க எதிர்கட்சிகள். அப்படி இருக்கும்போது நீங்க பத்திரிகைக்காரங்க பின்னாடி போறீங்க. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஷேக் ஆயிடுச்சான்னு ஒரு சந்தேகம் வருது. பாருங்க, எந்த அரசுமே பத்திரிகைக்காரங்க பின்னாடி போக ஆரம்பிச்சு இல்ல பத்திரிகை தொழில் மீது அவங்க இது வருதுன்னா பாத்தீங்கன்னா அவங்க டிஃபென்சிவ் ஆயிட்டாங்கன்னு தெரியுது. அப்ப ஏதோ தப்பு செஞ்சு நடந்ததுனால தானே அவங்க டிஃபென்சிவ் ஆறாங்க. ஆனா பத்திரிகைக்காரங்க பின்னாடி போறது அர்த்தம் இல்லைங்க. நீங்க வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது இருக்குங்க, when finger points at the moon, அதாவது விரல வந்து சந்திரனை காமிக்கும் போது ஒரு அறிவாளி வந்து மூணு சந்திரனை பார்ப்பான், நீங்க கையை பார்க்குறீங்க, விரலை பார்க்குறீங்க. அதாவது நீங்க அது எதை அவங்க பத்திரிகை உலகம் எதை காமிக்கிறது, என்ன இருக்கிற நிலைமையை பத்தி எடுத்து சொல்றாங்க, அது பத்திரிகையாளர்களோட கடமை. அதுல நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுத்து நீங்க பத்திரிகை மாதிரி எடுத்தீங்கன்னு என்னன்னா நீங்க ஒரு விதத்துல பயமுடுத்துறீங்க, இந்த மாதிரி நியூஸை போடாதீங்க. இது ஒரு விதமா பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வரக்கூடாது, நமக்கு எதிர்த்து யாரும் நியூஸ் போடக்கூடாது. பட் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த மாதிரி பாலிசி பாருங்க, எந்த அரசா இருந்தாலும் சரி. நான் இது திமுக அரசு, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு சொல்லல. பத்திரிகை தொழில் பின்னாடியோ பத்திரிகைக்காரங்க பின்னாடி போய் உங்களால அந்த பிரச்சனை என்னன்னு பாருங்க, அது மேல நடவடிக்கை எடுங்க. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.